ஹாய் மக்களே, சொர்க்கவாசல் ஆர்ஜே பாலாஜி அவர்களோட நடிப்பில் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தில் பிரின்ஸ் ஆண்டர்சன் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, கிறிஸ்டோ சேவியர் மியூசிக் போட்டிருக்காரு, ஆர்கே செல்வா எடிட்டிங் பண்ணியிருக்காரு, ஜெயச்சந்திரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மெயின் லீடில் ஆர்ஜே பாலாஜி, சானியா ஐயப்பன், பாலாஜி சக்திவேல், செல்வராகவன், நட்டி, கர்ணாஸ், ஆண்டனி தாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நிறைய மலையாளத்தை சார்ந்த நடிகர்கள்லாம் கூட நிறைய பேர் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது வாங்க ஒரு அலசுவோம். இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி ஆர்ஜே பாலாஜி இப்போ தான் நடிக்க வந்திருக்காரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு பிக் எஃப்எம்மில் ஒர்க் பண்ணியிருக்காரு, கிராஸ்டாக்னு ஒரு ஃபேமஸ் ஷோ பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணிட்டாரு, நிறைய பேர் இந்த மூவி ரிவ்யூங்கிற பேரில் வச்சு செஞ்சுருக்காரு மனுஷன். ஸோ இப்போ அவர் ஒரு படத்தில் நடிக்க வராருன்னொன்னே எந்த மேடைக்கு போனாலும் அவர் அறியாமலே அவருக்கு ஒரு பயம் வருது. கர்மா இஸ் பூமரங்னு சொல்லுவாங்க தெரியுமா, தன்வினை தன்னை சுடும். அது பாலாஜி இப்போ எல்லா மேடையிலையும் ஃபீல் பண்ணுறது நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. எந்த மேடைக்கு போனாலும் அவர் முதல்ல சொல்கிறது, படம் வரப்போகுது, ரிவ்யூ பண்ணுறது நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு. இதை தாண்டி மாப்பிள்ள நீ அந்த காலத்தில் செஞ்சு எல்லாரையும் வச்சு செஞ்சுருக்க, தன்வினை பாலாஜி உன்னை சுடும். ஸோ அந்த பயம் அவர் எல்லா இடத்துலையும் பார்க்குறது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. எதுக்கு தலைவா பயப்படுற, உன் வேலையை நீ ஒழுங்காக செஞ்சுட்டு போ, நீ தானே அடிக்கடி சொல்லுவேன், அப்புறம் எதுக்கு பயம். சரி, இதை அப்படி வச்சுருவோம். எப்படி இருக்கிறது சொர்க்கவாசல், வாங்க ஒரு உருட்டி அலசுவோம். இந்த படம் 1999 நடந்த ஒரு சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த ரியல் இஷ்யூ, சென்னையில் உள்ள சென்ட்ரல் ஜெயிலில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை மையக்கருவாக எடுத்து வச்சு படத்தை நகர்த்து. இது ஒரு இங்கிலீஷ் படம் கூட நமக்கு ஞாபகம் வருது. எனிவே அதை ஸ்பாய்லராக நான் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி லைனர் ஒரு சின்னதான் கதை கருங்கிறது ஒரு கதைங்கிறது எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்கும். அதை ஒவ்வொருத்தரும் எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்கிறத வச்சு தான் அந்த படத்துடைய தரத்தை நம்ம நிர்ணயிக்கிறோம். அந்த படம் நல்ல படமா கெட்ட படமாங்கிறது அதுதான் டிசைட் பண்ணுது. அந்த வகையில் இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்வராகவன் நிறையா தவறுகள் வெளியில் பண்ணிவிட்டு உள்ள ஜெயிலுக்குள்ளே வந்துடுறாரு. உள்ளுக்குள்ளே வந்தோடனே ஜெயிலுடைய ஃபுல் கண்ட்ரோல் அவர் கையில் எடுத்துட்டாரு. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய தாதாவாகவே செல்வராகவன் வலம் வராரு. இதில் போலீஸ்காரங்களுக்கும் உள்ள ஜெயில் கைதிகளுக்கும் நடக்கிற ஒரு சின்ன கோல்டு வார் ஆர் சண்டைகள் சொல்லலாம். இதில் இன்பிட்வீனில் பாலாஜி உள்ளே மாட்டிக்கிறார். ஸோ பாலாஜியை பகடக்காயாக போலீஸ் யூஸ் பண்ணி உள்ளக்கிற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, பாலாஜி இதில் என்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறாருங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக ரியலாகவே நம்ம ஒரு ஜெயிலில் இருந்து பார்த்தா எப்படி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த ஃபீலை தரமான ஸ்க்ரீன் பிளேயில் சித்தார்த் விஸ்வநாத் ராக் பண்ணியிருக்காரு. பார்க்க சின்ன பையன் மாதிரி தான் இருக்கிறாரு, பட் மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்றதை அடித்து சொல்லலாம். படத்தோட ஸ்க்ரீன் பிளே வேறு லெவல். படத்தோட ஆஃப்னு எடுத்திங்கன்னா கொஞ்சம் லிட்டில் லேக் இருக்குது. ஏன்னா படத்தை செட்டில் பண்ணோம் இல்லையா, ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரோ பண்ணி எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய லேகாக ஃபீல் பண்ணல. பட் சில பேருடைய கருத்துக்களை கேட்டால் அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு அந்த கதைக்கு அந்த ஒவ்வொரு விஷயத்தை செட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் ஆஃபுங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. எந்த கேரக்டருமே இந்த கேரக்டர் தான் மெயினான கேரக்டர்னு நம்மளை டிசைட் பண்ண விடாமல், நம்ம அந்த கதையை ஜட்ஜ் பண்ண விடாமல் அந்த ஸ்க்ரீன் பிளே எடுத்துகிட்டு போயிருக்கிறதா படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நீங்கள் யாரையுமே கெஸ் பண்ண முடியாது, இந்த கேரக்டர் தான் இப்படி வரப்போகுது, இந்த கேரக்டர் இதை பண்ண போகுதுன்னு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த வகையில் ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று என்னென்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் கதையை செட் பண்ணி நம்ம யூகிக்க முடியாத மாதிரி செகண்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு போயிருக்கிறதா டைரக்டருடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். செகண்ட் ஆஃப் வேறு லெவல், ரொம்ப நல்லா இருக்குது படம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் இது சர்டிஃபிகேட் படம், நிறைய ரத்த கலரிலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் வன்மங்கள் நிறையா இருக்கனால குழந்தைகளோ இல்லை ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவங்களோ இந்த படத்தை என்கரேஜ் பண்ண மாட்டோம். திஸ் இஸ் சர்டிஃபைடு ஃபிலிம். படத்தில் ஆர்ட் டைரக்டர் ரோல் மேஜர் ரோலுங்க. ஆக்சுவலி ஒரு ஜெயிலை ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஒரு ஜெயிலில் உள்ளவன் எப்படிலாம் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி அப்படி ஒரு விறுவிறுன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே ஜெயில் இவ்வளவு கொடூரமானதா, ஜெயில் இவ்வளவு பயம் மிகுந்ததாங்கிறது நமக்கு அந்த பயத்தை நமக்கு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுது. உள்ளே இருக்கும்போது நான் படத்தை விட்டு வெளியில் வரும்போது நான் ஏதோ ஜெயிலேருந்து வெளியில் வந்த ஃபீல் எனக்கு இருந்தது உண்மையாலுமே. ஸோ அந்த வகையில் டைரக்டரை பாராட்டி ஆகணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ப்ரொடக்ஷன் டீம் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நல்ல சினிமாட்டோகிராஃபி, நல்ல மியூசிக், அந்த பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு மலையாள படம் பார்த்த ஃபீல் இருந்தது. ஏன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மலையாளிஸ் ஐ திங்க். ஸோ அதனால் அந்த ஒரு ஃபீல் இருந்தது. பாலாஜி அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்குது. பாலாஜிக்கு எனக்கு ஒரு தனிப்பட்ட விரோதம் எதுவும் கிடையாது, நான் அவரை பார்த்தது கூட கிடையாது. பட் இது ரியல் நான் ஃபீல் பண்ணுறேன். பாலாஜியோட இன்னும் ஒரு நல்ல பர்ஃபார்மரை வச்சுருந்தா இந்த கதை
இன்னும் ஒரு வேறு லெவலில் போயிருக்குமோ. ஏன்னா பாலாஜி எப்பயுமே நம்ம ஹியூமர் ஆங்கிள்லேயே பார்த்து பழகிட்டோம். ஸோ சடன் இந்த ஒரு சீரியஸ் ரோலில் அவருக்கு ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் இருக்குது. பட் இன்னும் கூட அந்த 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 கதை டிமாண்ட் பண்ணுற விஷயங்கள் இன்னும் வரலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் எனக்கு இருக்குது. செல்வராகவன் வந்து அவர் பார்த்தா ஒரு அந்த மிரட்டல் ஃபீல் வருது. பட் இன்னும் கூட அந்த அந்த கேரக்டரை இன்னும் ஒரு இன்டென்ஸாக சொல்லலையோங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. திடீர்னு அவர் போட்டு தள்ளிட்டானுங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு 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 நெருடல் இருந்தது. அதர்வைஸ் ரொம்ப குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. பாலாஜி ஹஸ் டன் அ டீசன்ட் ஒர்க். அவர் கொடுத்த வேலையை அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்ண ரோல்லேருந்து இது டோட்டலி டிஃப்ரெண்ட் ரோல். சம்வேர் ஐ என்ஜாய்டு பாலாஜி. இன்னும் கூட அவரோட அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வரணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ பாலாஜி ஹஸ் காட் பொட்டன்ஷியல். அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது ஆர்ஜே பாலாஜிக்கு. பட் என்ன சொல்லணும், ரொம்ப பேசுகிறத நிப்பாட்டிட்டு பர்ஃபார்மன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண ஓவராக அந்த ஆர்ஜேவே எல்லா இடத்துலையும் போய் நான் அப்படி இருக்க மாட்டேன் இப்படி அவர் கொஞ்சம் செல்ஃப் ஆட்டிடியூட் ஜாஸ்தி இருக்குது. அதை விட்டு மனுஷன் கொஞ்சம் வெளியில் வந்தார்னா, மேபி டேரக்டர் சொல்கிறத கேட்டார்னா இன்னும் கூட ஒரு டிஃப்ரெண்ட் பாலாஜியாக பரிணமிக்க முடியுங்கிறது இதுலேருந்து நமக்கு ஃபீல் ஆகுது. எல்லாருமே அவங்க ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு குட்டி பையன் மாதிரி ஒருத்தர் வர்றாரு, அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ பாலாஜி சக்திவேல் அவர் கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காரு. நட்டியோட இன்டென்ஸ் கேரக்டர், நட்டி தான் அந்த த்ரூ அவுட் ஃபிலிமை கதையை எடுத்துகிட்டு போகிறாரு. ரொம்ப நல்லா பண்ணி, எஸ்பெஷலி அந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டர் ஸ்பெஷல் மென்ஷன் மிரட்டியிருக்காரு அந்த மனுஷன். கருணாசா அவர் கொடுத்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் ஓவராலாக வேறு லெவல் படம். ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வச்சு படத்தை டிஃப்ரெண்ட் லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் ஃபார் அ கிட். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப வயலன்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்குது. அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க இந்த படத்தை நான் ஒரு ரிலீஃபுக்காக தேட்டருக்கு போகணும்னு நினைப்பாங்க சில பேர். போய் ஒரு ரிலீஃப் இருந்துட்டு வாங்க, அவங்களுக்கு இந்த படம் அட்வைசபிள் கிடையாது. ஒரு நல்ல ஒரு தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல ஃபிலிம் பார்க்கணும் அப்படிங்கிற ஃபீல் உள்ளவங்க இந்த படத்தை தாராளமாக போய் பார்க்கலாம். இட் வில் நாட் லெட் யூ டவுன். இது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. கூடோஸ் டு சித்தார்த் விஸ்வநாத். ஃபஸ்ட் மூவி, நல்ல அட்டெம்ப்ட், நல்லா பண்ணியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் அ ஃபியூச்சர். ஈவன் ஹீரோயினாக அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இட் இஸ் ஒரு தியேட்டரிக்கல் ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்ஷன் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. எஸ்பெஷலி தமிழ் பிரபாவோட அந்த டயலாக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தாங்க ஒரு படத்துக்கு அந்த வசனம் எழுதுறவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிற இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. பிகாஸ் படத்தோட த்ரூ அவுட் அந்த வசனங்கள் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நரகத்தில் இருக்கிறவனுக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு கீ இருக்குதுன்னு சொன்னால் அந்த கீயை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு முயற்சிப்பான் இல்லையா, அருமையான வசனம். அதோட எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு சொர்க்கத்தில் முட்டி போட்டு இருக்கிறத விட நரகத்தில் போய் ராஜாவாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும். வேற லெவல். இது மாதிரி தெரிவிக்கிற வசனங்கள் படம் ஃபுல்லாக. ஒரு படத்துக்கு வசனம் எழுதுறவன் எவ்வளோ, இந்த காலத்தில் நான் டேரக்டர்ஸ்லாம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. ஒரு படத்துக்கு வசனம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது இந்த படத்தை பார்க்குறப்ப ரொம்ப ஃபீல் ஆகுது. படத்துடைய மெயின் ஆர்ட் டைரக்டரும் வசனமும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஓவரால் ஒரு சூப்பர் ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ்பெஷலி ஹாஸ்டலில் படிச்சிருப்பானுங்க தெரியுமா, அவனுங்களுக்கும் இந்த படம் நல்லா கனெக்ட் ஆகும். ஏன்னா ஹாஸ்டலும் ஜெயில் ஆல்மோஸ்ட் சேம் தான். என்ன அந்த டார்ச்சர் லெவலோட பர்சன்டேஜ் கொஞ்சம் வேரி ஆகும். அதர்வைஸ் ஹாஸ்டல் அண்ட் ஜெயில் சேம் தான். ஏன்னா நானும் ஹாஸ்டலில் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு இந்த படத்தை பார்க்குறப்ப ஹாஸ்டலில் நடக்கிற கொஞ்சம் விஷயங்கள்லாம் இதில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஹாஸ்டலில் படித்த ஆளாக இருந்தீங்கனாலும் ஜெயிலில் இருந்த ஃபீல் உங்களுக்கு இதில் அனுபவிக்க முடியும். இது நம்ம ஹாஸ்டலில் நடந்த மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், போய் டெரிஃபை ஆகிட்டு வாங்க. படம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கூடோஸ் டு த என்டையர் டீம். ஹாப்பி வீக்கெண்ட். பட் இது வந்து நம்ம ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு போய் பார்க்குற படம் கிடையாது. ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இந்த போய் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. ஒரு மூவி பார்க்கணுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு திஸ் இஸ் அட்வைசபிள். வணக்கம்.